தளபதிக்காக ஒரு 2023ல் இறைவன் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. தளபதி வந்து இந்த வர 2026ல் சிஎம் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இறைவன். தளபதியை வந்து இறைவன் வந்து ஒரு 3 திருத்தலத்தில் வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. தளபதி இந்த அரசியல் வாழ்க்கைட்டும் இந்த பூலோகத்தை விட்டு அவங்க போகிற வரை அவங்களுக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். தளபதிக்காக ஒரு 2023ல் இறைவன் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக பல வழிகளில் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்கக்கிட்ட ரீச் பண்ண முடியல. எந்த வழியில் முயற்சி பண்ணாலும் அவங்கள ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எஸ்டி கொரியரில் தளபதிக்கு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்படிங்கிறனால அப்போதைக்கு அவங்க வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க. 2023ல் 29/6/2023 தளபதிக்கு எஸ்டி கொரியரில் அனுப்பியிருந்தேன். இதே அவங்களுக்கு 30/6/2023 அவங்க ஆஃபீஸில் வந்து விஜயகுமார்னு சொல்கிறாங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தளபதிகிட்ட கொடுக்கல. தளபதி வந்து இந்த வர 2026ல் சிஎம் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இறைவன். அதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணி அவங்க ரீச் பண்ண முடியல. கடைசியில் சரி நாமக்கல்ல அவங்க பேசுனாங்க தளபதி. நான் கூட 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டாங்க. ஒருவேளை தளபதிக்கு நம்ம நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருந்தா அவங்க அவ்வளோ அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்களே. எப்படியாவது தளபதிட்ட இந்த விஷயத்தை போய் சொல்லிடணும் அப்படின்னால எந்த உதவியும் இல்லாமல் இந்த இடத்துல தளபதி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். அப்போவும் அவங்க கேட்டில் அவங்க அலோவ் பண்ணலை. அட்லீஸ்ட் அவங்க நம்ம லெட்டரையாவது கொண்டு போய் உள்ளே கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதையும் கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இவங்க வந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். தளபதியை வந்து இறைவன் வந்து ஒரு 3 திருத்தலத்தில் வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், 2 வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ண சொல்லியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் வந்து இந்த எடுத்த காரியம் வெற்றி அடைகிறதுக்காக யாகம் வளர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது தளபதிக்கிட்ட. அவங்க தளபதி இந்த அரசியல் வாழ்க்கைட்டும் இந்த பூலோகத்தை விட்டு அவங்க போகிற வரை அவங்களுக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முன்கூட்டியே ஒரு மனிதருக்கு வந்து நடக்க போகிற விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தளபதிக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறது தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. இல்லை வேறு நம்மக்கிட்ட எந்த கட்சி பொறுப்புக்கோ அதுக்கெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. வரங்கள் வந்து இறைவன்கிட்ட கேட்டேன், அது கொடுத்துருக்காங்க. தளபதிக்கு மட்டும் நடக்க வேண்டிய விஷயங்கள் தான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த 2026ல் கண்டிப்பாக தளபதி சிஎம் ஆவாங்க. அது யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. அதனால் அவங்க கண்டிப்பாக சிஎம் ஆகுங்க தான். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.